ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ரேஷியோ சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரேஷியோல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, two numbers are in the ratio 9:16. If both numbers are increased by 40, then their ratio becomes 2:3. What is the difference between the two numbers? ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இந்த கொஸ்டினை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய ரேஷியோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி 9:16 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையுமே இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்தே சொல்லியிருக்கேன். அப்ப ஏதோ ரெண்டு நம்பர் பெரிய நம்பரா இருந்திருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபைனலா ரேஷியோவா சுருங்கி எப்படி வந்திருக்கு? 9:16 சொல்லி வந்திருக்கு. இப்போ ஒருவேளை அந்த ரெண்டு ஒரிஜினல் நம்பர்ஸ் கூடயும் நான் 40 ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 40 ஆட் பண்ணும், செகண்ட் நம்பர் கூட 40 ஆட் பண்ணும். இந்த மாதிரி 40 நான் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நான் ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா 2:3 அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ்? அப்போ அந்த ரெண்டு ஒரிஜினல் நம்பர் என்னங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னங்கறத ஆன்சரா கொடுக்கணும். ஓகேவா? இதை நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் 3 மெத்தடுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ராப்பர் மெத்தட். ப்ராப்பரா நம்ம பேசிக்கா என்ன மாதிரி சால்வ் பண்ணும், ஓகேங்களா? அதுதான் ஒரிஜினல் கான்செப்ட் மெத்தட், எக்ஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸ் மெத்தடை வச்சு பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து நம்ம இதே ரேஷியோலயே ரெண்டு விதமான ஒண்ணு இருக்கு. ஒன்னு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு, இன்னொன்னு வந்து டிஃபரன்ஸ் பார்த்து போடக்கூடிய மெத்தடு. நான் 3 மெத்தடையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். 3யுமே தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம ஒவ்வொரு மெத்தட் அப்ரோச் பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் ஈஸியா வரும். அப்ப எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் போகணுங்கிறத நான் அந்தந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் தெளிவா சொல்றேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம 3 மெத்தட வச்சு பார்ப்போம். ஓகே, இனிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து மெத்தட் 1. ஸோ எக்ஸ் மெத்தட் நான் பார்க்க போறேன். ஓகேவா? மெத்தட் 1. இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ் மெத்தட். சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஏ பிங்கிற ரெண்டு நம்பர் தான் என்ன ரேஷியோல இருக்கான்? 9:16 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினல் நம்பர்ஸ்க்கான ரேஷியோ. அப்ப நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், நமக்கு தெரியாத ஒரு ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பரை எக்ஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணும்போது நான் இப்ப என்ன பண்ணுவேன், அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை 9x-னும் செகண்ட் நம்பரை 16x-னும் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த காமன் டேர்மை நம்ம என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ அப்ப ஏங்கிறது 9x, பிங்கிறது என்னது 16x. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏ கூட ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ண போறேன், பில இருந்து ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ 9xங்கிறது அந்த ஒரிஜினல் நம்பர், இது கூட என்ன பண்ணிக்க போறோம், ஒரு 40 ஆட் பண்ண போறோம். ஸோ டிவைடட் பை அடுத்த பிங்கிறது என்னது, செகண்ட் நம்பர் 16x, அது கூட ஒரு 40 ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 40, செகண்ட் நம்பர் கூட 40 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலா இந்த ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ எடுத்தா அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2:3க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா 2/3 போட்டிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே படிச்சாச்சு. A:Bன்னு எழுதினாலும் A/Bன்னு எழுதினாலும் ரெண்டுமே ரேஷியோவை தான் மீன் பண்ணும். ஸோ இந்த ஃபார்மெட்ல நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து நான் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த எக்ஸை யூஸ் பண்ணி ஏங்கிறது என்ன நம்பர், பிங்கிறது என்ன நம்பர்னு சொல்லிட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூவை என்னால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த 3யை கொண்டு இங்கேயும் இந்த டேர்மை கொண்டு இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 3 இங்க போகும்போது ஆல்ரெடி இங்க 9x + 40 இருக்கு. அப்ப 3ஆல மல்டிப்ளை ஆகும்போது 9 3s are 27x + 4 3s are 12, ஸோ 120 ஈக்குவல் டு இது அங்க போகும்போது 16 × 2 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 32x பிளஸ் 40 × 2 வந்து நமக்கு 80. அடுத்த ஸ்டெப்ல இந்த 27x நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஆல்ரெடி இங்க 32x இருக்கு. 32 - 27ங்கிறப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 5x கிடைக்கும். இந்த 80 அங்க போச்சுன்னா 120 - 80 நமக்கு 40 வரும். ஸோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 8. இப்போ இனிஷியலா எனக்கு x ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 8ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இருக்கு a bன்னு சொல்லிட்டு. a என்னன்னு சொல்லியிருக்கோம், 9x. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 8னா 9 8s என்ன வரும், 9 8s நமக்கு 72. அதுதான் ஏயோட வேல்யூ. பிக்கு வந்து என்ன இருக்கு, 16x இருக்கு. அப்ப 16 × 8 போடும்போது நமக்கு எவ்வளவு வரும், 16 × 8னா ஒரு 80
ஒரு 48 நமக்கு எவ்வளவு வருது 128. இதுதான் b யோட வேல்யூ. ஸோ a என்ன b என்னன்னு சொல்லிட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அதை தான் நம்ம ஆன்சரா பண்ணோம். அப்போ 128 72 டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 56. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 56. ஸோ இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. இந்த மெத்தட் நமக்கு தெரிஞ்சாதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான கொஸ்டினை ஃபுல்லா இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம டீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட் ஒன். மெத்தட் ஒன்ல இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம் தெரிஞ்சிருச்சு. இதுல பெருசா ஒன்றும் டவுட் வந்திருக்காது. இனிஷியலா என்ன பண்றோம்னா அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எக்ஸ் வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு ஆட் பண்ண சொல்றாங்களோ அதை ரெண்டு நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனல் ரேஷியோ வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரிஜினலா அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்டது டிஃபரன்ஸ்ங்கிறதுனால டிஃபரன்ஸ் எடுத்து ஆன்சர் போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதே கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெத்தட் 2 ஃபாலோ பண்ண போறோம். ஓகே. ஸோ மெத்தட் 2 பாருங்க. இந்த மெத்தட் 2 வந்து கொஞ்சம் தெளிவா கவனிக்கணும். இது எப்படி எழுதுறேன்னு நான் சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பருக்கு இனிஷியலா இந்த ரெண்டு நம்பர் ஒரிஜினலா என்ன ரேஷியோல இருந்திருக்கு 9:16. இதுதான் அந்த ரெண்டு நம்பரோட ஒரிஜினல் ரேஷியோ. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரும் 40 40 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன ரேஷியோவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:3 மாறுது. புரியுதா? ஸோ ஒரிஜினல் ரேஷியோ 9:16. இந்த 2:3ங்கிறது ஃபைனல் ரேஷியோ. ஓகே. இப்போ கீழே என்ன எழுதிக்கிறேன், இங்க இருந்து இந்த ஒரிஜினல் ரேஷியோல இருந்து இந்த புது ரேஷியோக்கு மாறுறதுக்கு நான் ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 40 இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகேவா? அதனால இந்த இடத்துல பாருங்க +40, இந்த இடத்துல +40. தெளிவா கவனிச்சுக்கணும். இந்த +40 +40ங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்படி இருந்த ரேஷியோ 9:16 இருந்த ரேஷியோ 2:3ன்னு மாறுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட நான் ஒரு 40 ஆட் பண்ணேன், செகண்ட் நம்பர் கூட ஒரு 40 ஆட் பண்ணேன். ஆட் பண்ணங்கிறதுனால இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை நான் சப்ராக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் மைனஸ் மைனஸ் போடுவேன். ஸோ ஆட் பண்ணுங்கிறதுனால பிளஸ் பிளஸ். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, இங்க பாருங்க நான் கலர் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இந்த 2 கொண்டு இந்த 16 மல்டிப்ளை பண்ணு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தான். ஏன் இப்படி பண்றோம், எதுக்காக இப்படி பண்றோம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் மெத்தட் மாதிரி. இந்த மெத்தட்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம டீல் பண்ணும்போது நமக்கு நிறைய கால்குலேஷன் இல்லாம சிம்பிளா ஈஸியா நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 2 கொண்டு 16 மல்டிப்ளை பண்ணும். எவ்வளவு கிடைக்கும் 32 மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3 கொண்டு போயிட்டு இந்த 9 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 9s எவ்வளவு கிடைக்கும் 27. தெளிவா புரியுதா? 216 32, 3 9s 27. இப்போ நமக்கு 32 கிடைச்சிருக்கு, 27 கிடைச்சிருக்கு. இந்த 32க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. ஸோ 32 27 டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 5. ஓகேவா? ஸோ இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த இருக்கா இந்த 40 into 3, 40 into 3, 40 into 3 எனக்கு எவ்வளவு வரும் 40 into 3 எனக்கு எவ்வளவு வரும் 140, சாரி 120. 40 into 3 எவ்வளோ 120. 40 into 2 எவ்வளோ 40 into 2 எவ்வளோ 80. இப்போ கிளியரா புரியுதா? ஆல்ரெடி மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு 5 கிடைச்சது. அப்போ 5 யூனிட்ஸ். இந்த இடத்துல எனக்கு டிஃபரன்ஸ் கொடுத்த இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, நான் 40 40 இன்க்ரீஸ் பண்ணது. அங்க பாருங்க இந்த 40 into 2 எனக்கு 80, 40 into 3 வந்து 120. அப்போ இந்த 80 இந்த 120 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு வருது 40. கிளியரா புரியுதா? 40 into 3 120, 40 into 2 80, 120க்கும் அந்த 80க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ 40. அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 40. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 8. புரியுதா? 5 யூனிட்ஸோட வேல்யூ எனக்கு 40னா 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ 8. ஓகே. இப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 8ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு 9 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 8னா 9 யூனிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 9 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 8னா 9 யூனிட்ஸ் என்ன வரும் 9 into 8 72 வரும். இப்போ இதே இது எனக்கு செகண்ட் நம்பர் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல செகண்ட் நம்பருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு 16 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 16 into 8, 1 யூனிட் 8னா 16 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 16 into 8 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 128 கிடைச்சிடும். இந்த மாதிரி நமக்கு ஒரு வேளை ஃபர்ஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரோ கேட்டா கண்டுபிடிக்கலாம். அவங்க கேட்டது என்ன, இந்த ரெண்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அப்போ
இங்க 9 யூனிட்ஸ் இருக்கு, இங்க 16 யூனிட் இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எத்தனை யூனிட் வரும்? யூனிட் வைஸே கால்குலேட் பண்ணுங்களேன். 9 16 டிஃபரன்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 7 யூனிட்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 8 அப்படின்னா 7 யூனிட்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 7 8s 56. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? 56. கிளியரா புரியுதா? கொஸ்டின்கான ஆன்சர் என்ன வருது? 56 வருது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நமக்கு இந்த பேட்டர்ன்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் எடுக்க முடியும். கன்ஃபியூஷன் வராது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது எரரும் வராது. கிளியரா? எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சதுல? நமக்கு டைரக்டா டிஃபரன்ஸ் கேட்டதுனால 7 யூனிட்ஸ் என்னன்னு 1 யூனிட் 8னா 7 யூனிட்ஸ் எவ்வளவு? 56 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே. இது இது வந்து மெத்தட் நம்பர் 2. அடுத்தது தேர்ட் மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஈஸியான மெத்தட் தான். ஸோ மெத்தட் 3. இந்த மெத்தட் 3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல அந்த ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோல இருந்திருக்கு? 9:16. இதுதான் ஒரிஜினலா இருந்த ரேஷியோ. இப்போ இதுக்கப்புறம் இது எப்படி மாறுது? 2:3 மாறுது. ஓகே. இப்படி இருந்தது இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? ரெண்டு நம்பர் கூட 40 40 ஆட் பண்ணாங்களா? ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுமா? இங்க பாருங்க. இப்போ நமக்கு செய்ய வேண்டியது இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 16 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆனா என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரிஜினல் வேல்யூல இருந்து இங்க ரேஷியோவோட யூனிட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்? இது ரெண்டு கூட 40 40 ஆட் தானே பண்ணேன். அப்ப ஆட் பண்ணா இன்க்ரீஸ் தானே ஆகணும் ரேஷியோ. ஏன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேல்யூஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி ஜாஸ்தி பண்ணும்போது எனக்கு கேன்சல் பண்ணும்போது சிம்பிள் ஃபார்ம்ல இது 2:3 வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்றேங்கிறது வந்து தெளிவா கவனிச்சுக்கோங்க. நான் பண்ண வேண்டியது வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 இருக்கு. சரியா? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் 1. அப்போ இந்த 1 கொண்டு போயிட்டு மேல இருக்கிற ரேஷியோவோட ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடு. ஓகேவா? இந்த இந்த கீழே இருக்கிற ரேஷியோல ரெண்டு டேர்முக்குமான டிஃபரன்ஸ் பாக்குறேன் 1. அந்த 1 மேல இருக்கிற ரெண்டு ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரி மேல 9 16 இருந்ததா? அப்ப 9க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 9க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு? ஒரு 7. அந்த 7 எடுத்துட்டு போயிட்டு கீழே இருக்கிற அந்த ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடும். புரியுதா? கீழே உள்ள ரேஷியோட டிஃபரன்ஸ் மேல ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும், மேல உள்ள ரேஷியோட டிஃபரன்ஸ் கீழே ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும். இப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை நான் வந்து ரீரைட் பண்றேன் பாருங்க. இது எப்படி மாறிடும் அப்படின்னா, மேல 1ஆல மல்டிப்ளை பண்றதுனால அது எப்படிதான் இருக்கும்? 9:16 தான் இருந்திருக்கும். ஓகே. கீழே இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 into 7 என்ன ஆயிடுச்சு? 14. 3 into 7 என்ன ஆயிடுச்சு? 21. இப்ப இனி இது எனக்கு தேவையில்லை. இனி இதை மட்டும் வச்சுதான் நான் கொஸ்டினை டீல் பண்ணும். இப்ப பாருங்க, ஆல்ரெடி 9 யூனிட்ஸ் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? 14 யூனிட்ஸா மாறிடுச்சு. அப்போ இங்க எவ்வளவு யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இங்க யூனிட் வைஸ் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க 16 இருந்தது, இங்க எவ்வளவு ஆயிருக்கு? 21 ஆயிருக்கு. இங்கேயும் எவ்வளவு யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? இங்கேயும் பிளஸ் 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் பிளஸ் 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. யூனிட் வைஸ் இந்த ஒரிஜினல்ல இருந்து இப்போ நான் ஆனது வந்து 5 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரிஜினல் வேல்யூ படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ யூனிட் வைஸ் 5 ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்பர்ஸ் நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண? ஒரிஜினலா 40 40 இன்க்ரீஸ் பண்ண. அப்ப இங்க இன்க்ரீஸ் ஆன 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவு? 40. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும்? 8. அப்போ 1 யூனிட் 8னா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டா இங்க எவ்வளவு இருக்கு? 9 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். 16 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா செகண்ட் நம்பர் கிடைக்கும். 9க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7 யூனிட்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 7 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். புரியுதா? அப்போ 1 யூனிட் 8னா 7 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 7 8s 56. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதான் வருது? சேம் 56 தான் வருது. கிளியரா? ஸோ 56 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஸ் எடுத்து மேல உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து கீழே நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு இனிஷியலா இங்க 9 இருந்ததா, இங்க 2 இருந்ததா, அப்போ இங்க 9 வந்து என்ன ஆகுது? 2ஆ டிக்ரீஸ் ஆகுது. சரி, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 7 குறைஞ்சிருக்கு. இது 16, இது 3. இங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 13 குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க குறைஞ்சதும் இங்க இருந்து இங்க குறைஞ்சது யூனிட்டும் சேமா இல்ல, வித்தியாசமா இருக்கு. ஆனா நான் வந்து
ரெண்டு பக்கமும் ஆட் பண்ண நம்பர் தான் என்னது 40 சேம் நம்பர் தான் ஆட் பண்ண, ஆனா யூனிட் வைஸ் பார்க்கும்போது டிஃபரா இருக்கு. அப்ப அதை ஈக்குவேட் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், கீழே இருக்கிற ரேஷியோட டிஃபரன்ஸ் மேலையும் மேல இருக்கிற ரேஷியோட டிஃபரன்ஸ் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பரும் 9ல இருந்து 14 5 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் நம்பரும் 16ல இருந்து 21 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த 5 யூனிட் தான் எனக்கு 40 அப்படிங்கிற ஒரிஜினல் வேல்யூ. அப்படின்னா 1 யூனிட்டோட வேல்யூ 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புரியுதா? 3 மெத்தட் தெளிவா புரியுதுல்ல? இப்போ இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர் மெத்தட், அந்த பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா வரும். ஆனா இந்த செகண்ட் மெத்தடையும் சரி, தேர்ட் மெத்தடையும் சரி, கொஸ்டினை பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு கொஸ்டின் வரும்போது நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்த மெத்தட் நமக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப தெளிவா புரிஞ்சது இல்ல, இந்த மாதிரி கொஸ்டினை 3 மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப நேரா அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின்ல the ratio of two numbers a and b எப்படி இருக்கு, 5:8 இருக்கு. If 5 is added to each of a and b, then the ratio of a and b becomes 2:3. ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரெண்டு நம்பர் a b யா, ஃபர்ஸ்ட் அது எப்படி இருந்திருக்கு ரேஷியோ 5:8 இருந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது ஃபைனலா எப்படி மாறி இருக்கு, 2:3 மாறி இருக்கு. இப்போ நான் வந்து மெத்தட் 2ல சால்வ் பண்றேன், செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்த ரேஷியோ 2:3 மாறினதுக்கான காரணம் என்ன, இந்த ரெண்டு நம்பர் கூட எவ்வளவு ஆட் பண்ணதுனால 5 ஆட் பண்ணதுனால. அப்ப இங்கேயும் +5 இங்கேயும் +5. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன்னா, எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண பாருங்க, 2 × 8 எவ்வளோ 60, 3 × 5 எவ்வளோ 15. அப்ப 16 15 டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. அந்த 1 யூனிட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இங்க பாருங்க 5 × 3 எவ்வளோ 15, 5 × 2 எவ்வளோ 10. அப்போ 15 10 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 5 அப்படின்னா இந்த இடத்துல அவங்க என்ன கேட்கறாங்க, சம் ஆஃப் a and b. அப்போ இங்க ஏக்கு 5 யூனிட்ஸ் இருக்கு, பிக்கு 8 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 5னா ஏக்கும் பிக்கும் டோட்டல் கேட்கறாங்க. அப்போ 5 + 8 எவ்வளோ 13 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1 யூனிட் 5னா 13 யூனிட்ஸ் என்னவா இருக்கும், 13 × 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 65 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 65. கிளியரா புரியுதா, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 65 வருது. இது வந்து மெத்தட் 2 படி நான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இதே கொஸ்டினை மெத்தட் 3லயும் நம்ம சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 இருக்குல்ல, இந்த எக்ஸ் மெத்தட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் வரதான் செய்யும். நான் 2 and 3 மட்டும் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். இப்போ பாருங்க, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, தேர்ட் மெத்தட்ல இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 5:8 இருந்தது, அடுத்து எப்படி மாறிச்சு 2:3 மாறிடுச்சு. அப்ப பாருங்க, இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 3 குறைஞ்சிருக்கு, இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 5 குறைஞ்சிருக்கு. அப்ப இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 2 3 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு 1. அப்போ 1ஆல மேல இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மேல 5 8 அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு 3. 3ஆல கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது எப்படி மாறிடும் அப்படின்னா, இந்த ரெண்டு ரேஷியோவும் மேல அப்படியே தான் 5:8 தான் இருக்க போகுது. கீழே பாருங்க, 2 3s 6, 3 3s 9. அப்போ இங்க 5ன்னு இருந்தது இங்க என்ன ஆயிருக்கு, ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 8ன்னு இருந்தது என்ன ஆயிருக்கு, 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப ரெண்டு பக்கமும் யூனிட் வைஸ் சேமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்ப இந்த யூனிட் வைஸ் எனக்கு 1 இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனா வேல்யூ வைஸ் நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண 5. அப்ப அந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் 5 அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் இதுக்கு இதை பார்க்க கூடாது, இதை விட்டுருந்தோம். அந்த ரெண்டு நம்பரோட டோட்டல் கேட்டதுனால 5 + 8 எவ்வளோ 13 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது சேம் ஆன்சர் எனக்கு என்னதான் கிடைக்க போகுது, அதே 35 தான் கிடைக்க போகுது. கிளியரா புரிஞ்சுதா, செகண்ட் மெத்தட்ல எப்படி பண்றோம், தேர்ட் மெத்தட்ல எப்படி பண்றோம், ரெண்டும் கிட்டத்தட்ட நியர்லி ஒரே மாதிரி தான். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, 2 numbers are in the ratio 7:5. On diminishing each of them by 40, the ratio becomes 27:17, the sum of the numbers. ஓகே, இப்போ இதை நான் வந்து இனிஷியலா ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோல இருந்திருக்கு, 7:5 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி மாறுது, 27:17 மாறுது. ஸோ செகண்ட் மெத்தட்ல பண்றேன். இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் 7:5 இருந்தது 27:17 மாறினது காரணம் ரெண்டு நம்பரையுமே என்ன பண்ணிருக்கேன், 40 டிமினிஷிங் பண்ணிருக்கேன், குறைச்சிருக்கேன். ஸோ -40 -40 புரியுதா, ரெண்டு பக்கமும் 40 -40 -40 போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம, இங்க பாருங்க 27 × 5 இதெல்லாம் மைண்ட்லயே மல்டிப்ளை பண்ணும். 27 × 5 எவ்வளவு வரும்,
20 into 5னா 100, 7 into 5னா 35, 135 வரும். அடுத்தது இங்க பாருங்க 17 into 7 எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு 70 plus ஒரு 49. 70 plus ஒரு 49னா 70, 119 வரும். ஓகே, அப்போ இங்க வந்து எனக்கு 135 வருது, இங்க வந்து 119 வருது. அப்போ 135க்கும் 119க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னா 16 வருது. ஸோ அப்போ 16 யூனிட்ஸோட வேல்யூவை என்னன்னு வைக்கணும்னா இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து -40 into 17, -40 into 17, இந்த இடத்துல என்ன இருக்கு -40 into 27, அதாவது இங்க தனியா நான் எழுதி காட்டுறேன் பாருங்களேன், -40 into 17ஐயும் அதே -40 into 27ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு, -40 காமனா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், 17 minus 27, எனக்கு என்ன வருது, -40 into 17 minus 27 எவ்வளோ, -10, -40 into -10 எவ்வளோ வருது எனக்கு, சரி +400 வரும். புரியுதா? -40 into -10 எனக்கு எவ்வளோ, 400. அப்ப 16 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ, 400. இப்ப இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்து நான் டைரக்டா பண்ணணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல பெருசா நான் பண்ணி காட்டியிருக்கிறேன். -40 27 மல்டிப்ளை பண்ணும், -40 17 மல்டிப்ளை பண்ணும், ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணுமா, அதுக்கு நான் டைரக்டா நான் என்ன பண்ண, ரெண்டு பக்கம் -40 -40 தானே, அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு வேல்யூக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்கு, 10. ஸோ -40 into 10 எவ்வளோ, -400. ஸோ நீங்க இந்த இடத்துல மைனஸ் வந்தாலும் சரி, ஃபைனலா உங்களுக்கு மைனஸ் வந்தாலும் சரி, பிளஸ் வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்க பாசிட்டிவாவே ஆன்சர் போட்டுக்கோங்க, அதுல வந்து எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. புரியுதா? -40 27, -40 17 மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன், -40 into இந்த 27 17 டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாக்குறேன், 10. அப்போ -40 into 10 -400 வருது. ஸோ -400 வந்தாலும் சரி, +400 வந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்க பிளஸ்ஸாவே எழுதிக்கோங்க. அப்ப 16 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 400 அப்படின்னா 1 யூனிட்டோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து 8 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 2 8s are 16, 5 8s are 40, ஒரு 0. அடுத்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது, 25. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 25னா இங்க என்ன கேட்கறாங்க, the sum of the numbers கேட்கறாங்க. அப்ப 7 5, 7 plus 5 எவ்வளோ, 12. அப்ப 12 யூனிட்ஸ் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். 16 யூனிட் 400னா 1 யூனிட் 25. அப்ப 12 யூனிட் எவ்வளவா இருக்கும், 12 into 25. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ, 300. ஆப்ஷன் ஏ. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 300, ஆப்ஷன் ஏ. கிளியரா? இது ஃபாஸ்டா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான், கஷ்டமான சம்மெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா என்ன, மல்டிப்ளிகேஷன்ல மைண்ட்ல பண்றதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு, தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். எப்படி மல்டிப்ளை பண்றது நான் சொல்லிட்டேன். இந்த -40 into 27, -40 into 17 மல்டிப்ளை பண்றதுக்கு -40 into இந்த 27க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் என்ன வருதோ அது போட்டுருங்க. -40 into 10 -400, மைனஸ்ல வந்தாலும் இங்க பிளஸ்ல போடணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து மெத்தட் 2 படி நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி மெத்தட் 3ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சேம் 300 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இல்ல பாருங்க, 2 numbers a and b in the ratio 5:2. If 4 is added to each number, then the ratio becomes 9:4. If 5 is subtracted from each of the original numbers, then the ratio of a and b will be. அப்போ இது அதே மாதிரி ஒரு கொஸ்டின்னா, ரெண்டு நம்பர் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்ல 5:2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. சரியா? ரெண்டு நம்பர் இனிஷியலா என்ன ரேஷியோல இருக்கு, 5:2ன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பர் கூட 4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி மாறுதான், 9:4ன்னு மாறுது. அப்ப பாருங்க, ரெண்டு நம்பர் கூட எவ்வளவு ஆட் பண்ணோம், 4 ஆட் பண்ணோமா, அப்ப இங்கேயும் +4 போட்டுக்கிறேன், இதுலயும் +4 போட்டுக்கிறேன். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, 9 2s are 18, 4 5s are 20. அப்ப 18 20 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 யூனிட்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாருங்க, 4 4s are 16, இங்க 4 9s are 36, 16 36 டிஃபரன்ஸ் எவ்வளவு, 16 36 டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, 20. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும், 10. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 10னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a, செகண்ட் நம்பர் தான் b இல்லையா? அப்ப எனக்கு a எவ்வளோ, b எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சலாமா? 1 யூனிட் 10னா ஏக்கு 5 யூனிட்ஸ் இருக்கா, அப்ப a யோட வேல்யூ 50, b யோட வேல்யூ b க்கு 2 யூனிட்ஸ் இருக்கிறதுனால 20.
ஓகே. ஏ எவ்வளோ, பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 5 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர். இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஏயோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 20, ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஒரிஜினல் நம்பரையும் 5 குறைச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ரேஷியோ என்ன வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, இதுல வந்து 50 இருக்கா, 50ல நான் 5 குறைச்சிட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும்? 45. இங்க நான் 5 குறைச்சிட்டேன்னா 20ல 5 குறைச்சிட்டேன்னா எவ்வளோ வரும்? 15. தெளிவா புரியுதா? ஒரிஜினல் நம்பர் 50, இங்க 20. 50ல 5 குறைக்கும் போது 45, 20ல 5 குறைக்கும் போது 15. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15 டேபிள்ல நம்ம பண்ணும்போது என்ன வரும்? 3:1 வரும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதுதான். ஆப்ஷன் ஏ 3:1. சரியா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3:1 நமக்கு கிடைக்குது. புரியுதா? ஸோ மெத்தட் 2ல சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நீங்க மெத்தட் 3ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அதை செஞ்சு அதுல ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போகணும். ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, the ratio of number of boys and girls in a college is 3:2. If 40 boys leaves the college and 40 girls join the college and their ratio will become 2:3, what is the initial number of boys in the college? அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாய்ஸ் கேர்ள்ஸ், ஓகேவா? பாய்ஸ் கேர்ள்ஸ் மேல எழுதிக்கிறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டார்டிங்ல என்ன ரேஷியோல இருக்கிறாங்க? 3:2ங்கிற ரேஷியோல இருக்கிறாங்க. ஓகே, இது அதுக்கப்புறம் எப்படி மாறுது? 2:3ன்னு சொல்லிட்டு மாறுது. எதனால மாறுச்சுன்னா 40 பாய்ஸ் லீவ்ஸ் த காலேஜ். ஓகேவா? இங்க 40 பாய்ஸ் லீவ்ஸ் த காலேஜ்னா 40 பேர் வெளியே போறாங்க. அப்போ -40 அண்ட் 40 கேர்ள்ஸ் ஜாயின் த காலேஜ். ஸோ இந்த இடத்துல +40. அப்போ டிஃபரன்ஸ் புரியுதுல? இங்க பாய்ஸ் வந்து -40 ஆகுறாங்க, கேர்ள்ஸ் வந்து +40 ஆகிறாங்க. அதனால என்ன ஆகுதான்? இந்த மாதிரி எனக்கு சேஞ்சஸ் வருது. ஓகே, ஸோ அதனால இங்க -40, இங்க வந்து +40 போட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல இங்க 2 × 2 4, 3 × 3 9, 4 9 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 5. ஸோ 5 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு இங்க -40, இங்க தெளிவா இந்த இடத்துல தான் தெளிவா கவனமா இருக்கணும். பாருங்க, -40 × 3 எவ்வளவு வரும்? -40 × 3 எவ்வளவு வரும்? -120. ஓகே, -40 × 3 எவ்வளோ? -120. 40 × 3 எவ்வளோ? 80. ஸோ இதுதான் கிராஸ் மல்டிப்ளைடு வேல்யூ. -120, 80. இது ரெண்டுக்கு என்ன பார்க்கணும்? டிஃபரன்ஸ் பார்க்கணும். புரியுதா? ஸோ இது ஒரு கிராஸ் மல்டிப்ளைடு வேல்யூ, இது ஒரு கிராஸ் மல்டிப்ளைடு வேல்யூ. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ -120 -80னா நமக்கு எவ்வளோ வரும்? -200 வரும். ஸோ -200 வந்தாலும் சரி, +200 வந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல அதை பாசிட்டிவாவே போட்டுக்கிறேன். அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ? 200. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளவா இருக்கும்? 40. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் த பாய்ஸ் இன் த காலேஜ் இருக்கு. ஸோ இனிஷியலா எவ்வளோ இருந்திருக்கிறாங்க? 3 யூனிட்ஸ் இருந்திருக்கிறாங்களா? அப்போ 1 யூனிட் 40னா 3 யூனிட்ஸ் என்னங்கிறதான் கொஸ்டின். ஸோ 3 யூனிட் என்னன்னு பார்க்கறதுக்கு 3 × 40. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல அங்க 120 பாய்ஸ் இருந்திருப்பாங்க. எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 2 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா போதும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் தேர்ட் மெத்தட் வச்சு எப்படி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை என்னால் தேர்ட் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? முடியாதுன்னு கிடையாது. அதில் நீங்க தேர்ட் மெத்தட் போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் வரும். எதுக்காக இந்த இடத்துல தேர்ட் மெத்தட் போக முடியலன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க 4 4 சேம் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்க பாருங்க சேம் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கும். இங்க சேம் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? அந்த தேர்ட் மெத்தட் போலாம். ஆனா இங்க வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? தேர்ட் மெத்தட் போக முடியாது. தேர்ட் மெத்தட் ஏன் போக முடியாதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக போக முடியல அப்படின்னா, இங்க ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகணும், அல்லது 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆச்சுதுன்னா மட்டும்தான் நீங்க வந்து அந்த மெத்தட் போறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா 2 பக்கமும் ஒரே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரே வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட் மெத்தட் போடுறது கன்வீனியன்ட்டா இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிள் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மெத்தட் எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்லா இடத்துலயும் நின்று பேசும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மெத்தடுங்கிறது, இந்த எக்ஸ் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிலையபிளான மெத்தட். ஆனா என்ன, அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மாதிரி இருக்கும். நம்ம ஷார்ட்கட்ல போடாம ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட சிம்பிளா அந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, செகண்ட் தேர்டு இது ரெண்டுல கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி 2ஓ 3ஓ யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆன் அ ட்ரீ தேர் ஆர் சம் பேரட்ஸ் அண்ட் சம் பீஜியன்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:9. ஒரு ட்ரீல
கொஞ்சம் பேரட் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பிஜிஎன் இருக்கு. அது ரெண்டுக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:9 இருக்கும். ஸோ 7ங்கிறது பேரட், 9ங்கிறது பிஜிஎன். ஓகே. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு ஆஃப்டர் அன் அவர் 8 பேரட்ஸ் வந்து ஃப்ளை அவே. இதுல இருந்து 8 கிளி வந்து 8 பேரட் வந்து பறந்து போயிருச்சுன்னா அப்ப 8 பேரட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் 6 pigeons and 10 sparrows come and sit on the tree. இது அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 pigeon வந்து மரத்துக்கு வருது, 10 ஸ்பேரோ வருது. அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்பேரோ இல்ல, இப்பதான் 10 ஸ்பேரோ புதுசா வருது. அப்ப அந்த மரத்துல இப்போ 10 ஸ்பேரோ இருக்கு. ஆனா எத்தனை பிஜிஎன் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா புதுசா எத்தனை பிஜிஎன் ஆட் ஆகுது? 6 பிஜிஎன் ஆட் ஆகுது. ஓகே. இப்படி இந்த சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ அங்க இருக்கக்கூடிய பேரட்டுக்கும் பிஜிஎனுக்கும் ரேஷியோ பார்த்தா எப்படி இருக்கு? 1:4. ஓகே. அப்ப இந்த இடத்துல 1:2. அப்ப இந்த ரேஷியோக்குள்ள யாரும் இல்ல, ஸ்பேரோ இல்ல, ஒன்லி பேரட், ஒன்லி பேரட், அப்புறமேட்டு பிஜிஎன். இந்த ரெண்டை பத்தி தான் இந்த ரேஷியோல நான் எழுதியிருக்கிறேன். ஓகே. இது எப்படி நடந்துச்சு? 7:9 இருந்தது எப்படி 1:4 மாறிச்சு? 8 பேரட் வந்து ஃப்ளை அவே பறந்து போயிருச்சு. அதனால -8. அதுக்கு பதிலா 6 பிஜிஎன் உள்ள வந்திருக்கா? ஸோ +6. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க. 1 9s are 9. இது வந்து 7 4s are 28. அப்ப 28 9 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 90. ஸோ 19 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இங்க பாருங்க. 8 4s are 32. இது -8. அப்போ -8 into 4னா எவ்வளவு வரும்? -32. இந்த இது அடுத்து இங்க +6 +1னா நமக்கு என்ன வரும்? +6 தான் இந்த டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு டிஃபரன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ -32 -6னா எனக்கு எவ்வளவு வரும்? -38 வரும். அப்ப 19 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 38. இது மைனஸ்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அப்ப 19 யூனிட்ஸோட வேல்யூ 38னா 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ? 2. 1 யூனிட்டோட வேல்யூ 2. இப்ப நான் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பேரட் அண்ட் த ஸ்பேரோஸ் தட் நவ் ஆன் த ட்ரீ? நான் எதுக்கு ரேஷியோ எடுக்கணும்? இப்போ எனக்கு அங்க எத்தனை பேரட் இருக்கு, எத்தனை ஸ்பேரோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸ்பேரோ அங்க 10 தான் இருக்கு. இது எனக்கு கிளியரா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஸ்பேரோ பத்தி எதுவுமே பேசல. இப்போ இந்த 6 பிஜிஎன் உள்ள வந்ததோ அப்பதான் அது கூட சேர்ந்து இந்த 10 ஸ்பேரோ உள்ள வந்தது. அப்ப இப்போ அங்க எத்தனை ஸ்பேரோ தான் இருக்கு? 10 ஸ்பேரோ தான் இருக்கு. இப்ப அது போக நான் என்ன பண்ணணும்? அங்க எத்தனை பேரட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேரட்டும் பிஜிஎன் என்ன ரேஷியோல இருந்தது? 7 9 இருந்ததா? அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 2னா அப்ப ஸ்டார்டிங்ல அங்க எத்தனை பேரட் இருந்திருக்கு? 7 யூனிட் இருந்திருக்கா? அப்போ 1 யூனிட் 2னா 7 யூனிட்னா அங்க ஸ்டார்டிங்ல எத்தனை பேரட் இருந்திருக்கும்? 14 பேரட்ஸ் இருந்திருக்கும். எப்போ? அந்த புதுசா அந்த 8 பேரட் பறந்து போறதுக்கு முன்னாடி. சரியா? ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்டிங்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா என்ன இருந்ததோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அப்ப ஸ்டார்டிங்ல பேரட் எவ்வளவு இருந்திருக்கு? 7 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப ஸ்டார்டிங்ல 14 யூனிட்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ எவ்வளவு பேரட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த 14 பேரட்ல இருந்து தான் எனக்கு என்னாச்சு? 8 பேரட் பறந்து போச்சா? அப்ப 14ல 8 போச்சுன்னா எவ்வளோ? 6 பேரட் இப்ப இருக்கும். ஸோ அப்போ பேரட் ஸ்பேரோ ரேஷியோல இருக்கு 6 10. இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 3:5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3:5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் தெளிவா பார்த்துக்கோங்க. சிம்பிளான கொஸ்டின், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈஸியானதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல பாருங்க 2 numbers are in the ratio 3:5. If 13 is subtracted from each, the new numbers are in the ratio 10:21. If 5 is added to each of the original number, the ratio becomes. CGL Tier 2 2018ல கேட்ட கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கொடுத்துறேன். ஆப்ஷன் டி 19:30 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். சரி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நீங்க செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட் எதுனாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுலயுமே நம்ம என்னதான் பண்றோம்? 13 தான் சப்ராக்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து தேர்ட் மெத்தட் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பாருங்க. இந்த ஸ்கூல் லைப்ரரி த ரேஷியோ ஆஃப் த சயின்ஸ் டு இங்கிலீஷ் புக் வந்து 10:13. ஓகேங்களா? சயின்ஸ் புக்கு அப்புறமேட்டு இங்கிலீஷ் புக் என்ன ரேஷியோல இருக்கு? 10:13 இருக்கு. If there are 400 science books and due to increased demand of science book, few science books are added by school authority and the ratio becomes 25:26. Okay. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் மெத்தட் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினை பார்த்தாலே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு பாருங்களேன். இதுல ஒன்னே ஒண்ணுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸ்டார்டிங்ல
10 13ன்னு இருந்திருக்கு. எது சயின்ஸும் இங்கிலீஷும். ரேஷியோ எப்படி இருந்திருக்கு 10 13 இருந்திருக்கு. ஓகே, அதுல என்ன சொல்லிட்டாங்க, மொத்தமா 400 சயின்ஸ் புக்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா அங்க இருந்தது எவ்வளவு சயின்ஸ் புக்? 400 சயின்ஸ் புக் தான் ஸ்டார்டிங்ல இருந்தது. அப்ப ரேஷியோ படி 10, நம்பர்ஸ் ஒரிஜினல் நம்பர் படி அங்க எவ்வளவு 400 சயின்ஸ் புக். ஓகே, இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சயின்ஸ் புக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் ஃபியூ சயின்ஸ் புக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ ஃபியூ சயின்ஸ் புக்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்கு ரேஷியோ பார்த்தா 25-26 இருக்கும். அப்போ இதுல பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஒன்லி சயின்ஸ் புக் மட்டும் தான் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ் புக் என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்ப இங்கிலீஷ் புக் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே அளவு தான் இங்க இருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து நாட் சேஞ்ச். ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. அப்ப எனக்கு ரேஷியோல பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ்க்கு என்ன இருக்கு 26 இருக்கு, இங்க என்ன இருக்கு 13 இருக்கு. ஆனா நான் இங்கிலீஷ்ல என்ன பண்ணல, எந்த சேஞ்சுமே கொண்டு வரல. அப்போ நான் இந்த ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் இருந்ததுல இங்கிலீஷ்க்கு எவ்வளவு யூனிட், இப்ப இருக்கிறதுல இங்கிலீஷ்க்கு எவ்வளவு யூனிட்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கு. ஆனா ஒரிஜினல் நம்பர்ல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப இது ரெண்டையும் நான் சேமா மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் வேலை முடிஞ்சது. பாருங்க, இது ரெண்டையும் எப்படி சேமா மாறும், இங்க 26 இருக்கு, இங்க 13 இருக்கு. அப்ப 13 என்ன பண்ணா 26 மாறும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க நான் என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல சயின்ஸும் இங்கிலீஷ் என்ன ரேஷியோல இருந்திருக்கு 20-26 இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் சயின்ஸ் புக்கை மட்டும் நான் ஆட் பண்ணதுனால 20 இருந்தது என்ன ஆயிடுச்சு 25 ஆயிடுச்சு. ஆனா நான் இங்கிலீஷ் எதுவுமே பண்ணல. அப்ப 26 இருக்கிறது இப்போ என்னவா இருக்கு 26 இருக்கு. அப்ப இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், யூனிட் வைஸ் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 into 2 20 யூனிட்ஸ்ல இருந்து 25 யூனிட்ஸ்னா எவ்வளவு யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன கேக்குறாங்க, இந்த இன்க்ரீஸ் ஆன புக் எவ்வளவு, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக் ஆட், நான் புதுசா ஆட் பண்ண சயின்ஸ் புக் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த 5 யூனிட்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 5 யூனிட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற கீ தான் இந்த 400 புக். இந்த 400 புக்குங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அங்க இருந்த டோட்டல் சயின்ஸ் புக்கோட நம்பர். அப்ப இனிஷியலா அங்க எவ்வளவு சயின்ஸ் புக் இருந்திருக்கு, 400 சயின்ஸ் புக் இருந்திருக்கு. எனக்கு யூனிட் படி இனிஷியலா அங்க எவ்வளவு புக் இருந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கு 20 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப 20 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவு 400 அப்படின்னா எனக்கு சயின்ஸ் புக் எவ்வளவு ஆட் ஆச்சு 5 யூனிட்ஸ். 5 யூனிட்ஸோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஸோ 20 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்டோட வேல்யூ 20. அப்போ 5 யூனிட்ஸ்னா 5 into 20. கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 100. கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுல வந்து என்ன பண்றோம், ஒரே ஒரு டேர்ம்ல மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரோம், இன்னொரு டேர்ம் சேஞ்ச் பண்ணல. அதனால இன்னொரு டேர்ம் சேஞ்ச் ஆகலைங்கிறதுனால அதை ஈக்குவல் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் பண்ண. ஓகே, அடுத்த கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்க, மந்த்லி salaries of Anil and Kumund are in the ratio 19:17. If Anil and Kumund get salary hike of rupees 2000 and 1000 respectively, then the ratio in their salaries becomes 8:7. What is the present salary of Kumund after increase? இந்த கொஸ்டின் தெளிவா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, இதுல வந்து இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடல தான் இதை எழுத போறோம். ஆனா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் எழுதுறதுல நிறைய டவுட் இருக்கும், நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாருங்க. யாரெல்லாம் இருக்கா, அனில்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குமுந்த்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சோ ரெண்டு பேருக்கும் ஒரிஜினலா சேலரி வந்து என்ன ரேஷியோல இருந்திருக்கு 19:17 இருந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அனிலுக்கு ஒரு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, குமுந்துக்கு ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட சேலரிக்கான ரேஷியோ என்னன்னு மாறி இருந்து 8:7 சொல்லி மாறிடுது. அப்போ 19 இருந்தது 8 மாறுறதுக்கு ரீசன் என்ன, அனிலுக்கு எவ்வளவு ஹைக் ஆச்சு 2000 ஹைக். அதே மாதிரி குமுந்துக்கு எவ்வளவு ஹைக் ஆச்சு 1000 ஹைக் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தட் 2 படி சால்வ் பண்ணும்போது இங்க இருந்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 8 into 70 பார்க்கும்போது ஒரு 80, ஒரு 56, 136 வருது. இங்க பாருங்க 19 into 7 சொல்லி பார்க்கும்போது ஒரு 70, ஒரு 63, 133 வருது. அப்ப இது 136, 133, டிஃபரன்ஸ் எவ்வளோ 3 யூனிட். ஸோ இந்த 3 யூனிட்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க 2000 into 7 எவ்வளவு வரும் 14,000 வரும். 8 into 1000 அப்படின்னா 2000 into 7 14,000. 8 into 1000 ஒரு 8,000. 14,000ல இருந்து 8,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14ல இருந்து 8 போகும்போது நமக்கு எவ்வளவு வரும் 6,000 வரும். ஓகே, ஸோ 3 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 6,000. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ 2,000. 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 2,000 கிடைக்கும். இப்போ என்ன கேட்குறோம், வாட் இஸ் த பிரசன்ட் சேலரி ஆஃப் குமுந்த்.
அப்ப பாருங்க இந்த இடத்துல குமுத்துக்கு 70. எப்பவுமே இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், செகண்ட் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தப்பா வரும் ஆன்சர். ஓகேவா? நமக்கு எப்பவுமே இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினலா இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததோ அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் வந்து அதெல்லாம் வந்து கொண்டு வந்து என்ன ஆன்சர் கேட்கறாங்களோ அதுக்கேத்தாப்புல என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கேத்தாப்புல நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 2000 அப்போ குமுத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கு? 17 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப 17 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 யூனிட் 2000, 17 யூனிட்ஸ்னா எவ்வளவு? 34,000 சேலரி வாங்கி இருந்திருப்பாரு யாரு? குமுத்து ஸ்டார்டிங்ல. அடுத்தது குமுத்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு? 1000 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ பிரசன்ட் சேலரி ஆஃப் குமுத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,000 ஒரு 1000 ரூபாய் ஹைக். அப்ப இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் குமுத் எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு? 35,000 ரூபாய் வாங்குறாரு. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளவு? ஆப்ஷன் டி 35,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 35,000 கிடைக்கும். கிளியரா? சோ சிம்பிள், ரொம்ப ஈஸியா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழே பாருங்க. The students in the 3 classes are in the ratio 3, 7, 8. If 6 students are increased in each class, the ratio changes to 11, 23, 26. அப்ப இது வந்து 3 பேரை வச்சு 3 கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 கிளாஸ்ல 3, 7, 8 இருந்திருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்ல என்ன பண்றாங்களா? 6 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா? 6 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரேஷியோ என்னன்னு மாறுது? 11, 23, 26 மாறுது. எனக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த 3 classes பிஃபோர் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த 3 கிளாஸ்லயும் சேர்த்து டோட்டலா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, அப்போ இந்த 3 கிளாஸ் இருக்கு இல்லையா? 3 கிளாஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 3:7:8. இது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 3 கிளாஸ். ஓகேவா? அடுத்தது எப்படி மாறுது? 11:23:26 மாறுது. ஓகே, இப்படி மாறினதுக்கு ரீசன் என்ன? 3 கிளாஸ்லயுமே 6 பேர் இன்க்ரீஸ் ஆறாங்க. ஓகேவா? சோ இங்கேயும் 6 பேர் இன்க்ரீஸ் ஆறாங்க, இங்கேயும் 6 பேர் இன்க்ரீஸ் ஆறாங்க, இங்கேயும் 6 பேர் இன்க்ரீஸ் ஆறாங்க. அப்போ 3லயுமே சேம் 6 பேர்னா அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றது? எனக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 பேர் இருக்கும்போது நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 3ல முதல் 2 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட் 2 எடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம். நமக்கு தேவை 2 கிளாஸ் போதும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம் அல்லது செகண்ட் 2 எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்து சால்வ் பண்றேன். அதே மெத்தட் தான். இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்களேன். இங்க பாருங்க, 11 into 7 எவ்வளவு? 77. இங்க எனக்கு எவ்வளவு வரும்? 23 into 3னா எனக்கு 69 வரும். அப்ப 77, 69. இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 77, 69னா 69 பிளஸ் 7 8 வரும். ஓகேவா? 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 6 into 23னா எவ்வளவு கிடைக்கும்? 120, 3 6 18, 120, 138. 6 into 11 எவ்வளவு? 66. 138ல 66 போச்சுதுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 72 கிடைக்கும். சோ 8 யூனிட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 72. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு? 9. 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு? 9. இப்ப எனக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க, செகண்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க, தேர்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அவங்க கேட்டது என்ன? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா 3 கிளாஸ்லயும் சேர்த்து ஓவராலா டோட்டலா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. 3 கிளாஸுக்கும் சேர்த்து டோட்டல் எவ்வளவு யூனிட்ஸ் வருது? 3 plus 7 10, 10 plus 8 18. அப்போ இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ணுவேன்? 80 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா எனக்கு டைரக்டா 3 கிளாஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு சொல்லி கிடைச்சிடும். அப்போ 1 யூனிட் 9, 18 யூனிட்ஸுக்கு 18 into 9 அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு? ஒரு 90 plus ஒரு 72. ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்குது? 162 கிடைக்கும். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 162. சரியா? 162. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி 3 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பண்ணல, இதே ப்ராசஸ் நீங்க செகண்டையும் தேர்டையும் வச்சு பண்ணாலும் இதே தான் கிடைக்கும். உங்களுக்கு 1 யூனிட் 9 தான் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமே கிடைக்கும். ஓகே, நமக்கு 3 சேர்த்து டோட்டல் கேட்டதுனால 3க்கு சேர்த்து டோட்டல் யூனிட் 18 இருக்கிறதுனால 18 யூனிட்ஸ் எவ்வளவு பார்த்துது. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ பாருங்க, the students in 3 batches of a dance class are in the ratio 2:3:5. If 20 students increase in each batch, the ratio changes to
4, 5, 7. Find the total number of students in the 3 batches before the increase. இந்த கொஸ்டின்லயுமே அதே மாதிரிதான். ஸ்டார்டிங்ல எப்படி இருந்திருக்கு? 2, 3, 5 இருந்திருக்கு. இப்ப என்ன இருக்கு? 4, 5, 7 இருந்திருக்கு. ஓகே, சரி, ஓகே. இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ஒவ்வொரு கிளாஸ்லயும் 20 பேரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ நான் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஒவ்வொரு கிளாஸ்ல என்ன பண்ண? 6 பேரை நான் இன்க்ரீஸ் பண்ணனா? 6 பேரை இன்க்ரீஸ் பண்ணா. ஆனா ரேஷியோல யூனிட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க 3 இருந்தது என்ன ஆயிருக்கு? 11 ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7 இருந்தது இங்க என்ன இருக்கு? 23 மாறி இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, 15 இல்ல, 7ல இருந்து நமக்கு 23 வருது அப்படின்னா இங்க ஒரு 16 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க இருந்து நமக்கு இங்க 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 8ல இருந்து 26னா நமக்கு இங்க என்ன இருக்கு? ஒரு 16 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? சரி, ஒரு 18 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருந்து செகண்ட் ரேஷியோக்கு அந்த யூனிட் வந்து ஈவனா இல்ல. யூனிட் வந்து வித்தியாசமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த இடத்துல நீங்க செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னு பாருங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு? ஆல்ரெடி 2 யூனிட்ஸ் இருந்ததா? இப்போ 4 யூனிட்ஸ் ஆயிருக்கா? அப்ப எனக்கு யூனிட் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்க, 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்க, என்ன இருக்கு? 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மூணுலயுமே அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கிற அந்த யூனிட்டுமே எனக்கு என்ன இருக்கு? சேமா இருக்கு. அப்போ மூணுலயுமே 2 யூனிட் 2 யூனிட் 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்பர் படி எவ்வளவு ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆனாங்க? 20 ஸ்டூடெண்ட். அப்போ இந்த 2 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளவு? 20. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு? 10. இப்ப கொஸ்டின் என்ன? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க ஸ்டார்டிங்ல இருந்த 3 பேட்ச்ல இருந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இது 3 ஆட் பண்ணும்போது 5 + 3 8, 8 + 2 10. இப்போ 1 யூனிட் 10னா 10 யூனிட் எவ்வளவு? இப்போ எவ்வளவு கிடைக்கும்? 10 யூனிட்னா நமக்கு ஆன்சர் என்னது? 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? ஆப்ஷன் பி 100. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த இந்த லாஸ்ட் கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஆனா ரெண்டுமே இப்போ நான் பண்ண அப்ரோச்ச இதுக்கு முந்தின கொஸ்டின்ல என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க எனக்கு 2 ரேஷியோக்குமான ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த ரேஷியோல எடுத்து டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எப்படி இல்ல? சேமா இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் போனேன். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்க்கணும். மூணுலயுமே இன்க்ரீஸ் ஆன வேல்யூ சேமா இருக்கு. அதே நேரத்துல இந்த யூனிட் டிஃபரன்ஸ் எனக்கு சேமா இருந்த பட்சத்துல நீங்க டைரக்டா இதை அப்ளை பண்ணலாம். ஆனா அப்படி இல்ல, இந்த மாதிரி இருக்கு. மூணுலயுமே ஒரே 6 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா யூனிட்கான அந்த இன்க்ரீஸ் வந்து ஈவனா இல்ல, வித்தியாசமா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செகண்ட் மெத்தடோ தேர்ட் மெத்தடோ ஃபர்ஸ்ட் மெத்தடோ ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். தெளிவா புரிஞ்சுதா எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு? ஓகே, சோ இதோட நமக்கு அந்த அடிஷன் சப்ராக்ஷன் கான்செப்டும் முடியுது. ஓகேங்களா? சோ இனி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அது நமக்கு இனி வரக்கூடிய கான்செப்ட்ல இதை யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். 3 மெத்தட் இருக்கு. 3 மெத்தட்ல நான் மேக்ஸிமம் செகண்ட் மெத்தட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஃபாஸ்டா வந்துடும். ஒரு சில இடத்துல மல்டிபிளிகேஷன் மைண்ட்லேயே பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். எரர் இல்லாம அந்த இடத்துல எரர் இல்லாம கரெக்டா கால்குலேஷன் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்திருந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.